Hi மக்களே, இது உங்கள் ஷோ. வெல்கம் டு another program of Blah Blah with Joe. ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் சீரீஸோட 5th படம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தமிழ் ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அபவுட் ஹவு குட் இஸ் இட் டு ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்டேருந்து நம்மளுக்கு உருவார ஒரு ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்குன்றத ஒரு டேக் எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இது. இட்ஸ் அபவுட் a girl trusting a guy or a guy understanding why a girl thinks about a guy in a certain way. அதை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமில் பேசியிருக்காங்க. So without further delay, let's get into the short film, understand what the director has in his mind had in his mind when he took the short film. So அதை பற்றி நிறைய பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிறைய பேசலாம். சரிங்களா? ஏய், எனக்கு பிடிக்கல, நான் ஆஃபீஸை விட்டு நின்றுடுறேன். என்னாச்சுடி? நான் வேலை செய்யாம இருந்து அவர் என்ன திட்டினா பரவாயில்ல, அவ்வளோ வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் எல்லாரும் முன்னாடி கொஸ்டின் பண்ணா எதுக்காக அமைதியா இருக்கணும்? சரிடி, ஃப்ரீயா விடு. ஆஃபீஸ்ல ஓவர் டைம் பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? எதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? இதெல்லாம் காமன் தான், ஃப்ரீயா விடு. இல்லடி, நீ என்ன வேணா சொல்லு. எதிர்த்து பேசாம வேலை செய்யறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மிளகா அரைச்சிட்டே தான் இருப்பாங்க. அப்பா அம்மா எவ்வளோ சொல்லியும் கேட்காம நான் தான் பெரிய புடுங்கி மாதிரி சாஃப்ட்வேர்னு இங்கே கிளம்பி வந்துட்டேன். இப்போ எதுக்காக வந்தோன்னு தோணுது. எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆற? முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, நம்ம இதை பத்தி அப்புறம் பேசுவோம். சரி, நீ வை. கேபிட்டோ ஆல் ஃபோன் பண்ணுறான் போல இருக்கு, நான் அப்புறமா பேசுகிறேன்னு. ஓகே. ஹலோ. ஹலோ மேடம், நான் கேபிட்டோலேருந்து பேசுகிறேன். வந்துட்டேன் மேடம். எங்கே இருக்கீங்க? உங்களை ஆளையே காணும். நான் லொக்கேஷனில் தான் இருக்கேன். அந்த எல்லோ ட்ரெஸ்ஸில் இருக்கிறது நீங்கள் தானே? எங்கேருந்து பார்த்துட்ருக்கான்? யா நான் உங்களை பார்த்துட்டேன். நான் தான் மேடம், புல்லட்டில். இங்கே வாங்க. வாட்? கேபிட்டோ டிரைவர் புல்லட்ல இவ்வளோ போஷா இருக்கானே, ஏதோ தப்பா தெரியுது. இது ஒரு குத்தமா? மேம், பின். ஒரு நிமிஷம். ஹலோ, மறுபடியும் என்னடி ஆச்சு? ஏய், ஒருத்தன் வந்திருக்காண்டி, பார்க்க கேபிட்டோ மாதிரியே தெரியல. கேபிட்டோன்னு சொல்லி பொண்ணுங்க கிட்ட இன்டென்ஷனலா தப்பா நடந்துக்கிற பக்கா பொறுக்கி மாதிரியே இருக்கான். பைக்ல ஏறவா வேண்டாமா? என்னடியும் பிரச்சனை? கேபிடோனா அழுக்கு சட்டை தான் போட்டுட்டு வரணுமா என்ன? சந்தேகத்தை விட்டுட்டு முதல்ல வண்டியில ஏறு. சரி, உனக்கு லைவ் லொகேஷனை ஷேர் பண்றேன், நீ அதை ட்ராக் பண்ணிட்டே இரு. லொகேஷன் எங்கேயாவது நின்றுச்சுன்னா நீ உடனே எனக்கு கால் பண்ணு. சரி. காலை லிஃப்ட் பண்ணலனா டைரக்டா லொகேஷனுக்கு வந்துரு. சரிடி. அண்ட் ப்ளீஸ் தூங்கிடாதடி, ப்ளீஸ். ஓகேவா? முழிச்சுக்கிட்டே இரு. மேம், லேட் ஆகுது, வெயிட்டிங் சார்ஜஸ் வந்துடும். சரிடி, நீ ஜாக்கிரதையா கிளம்பு. சரி, அவன் கூப்பிடுறான், வெயிட்டிங் சார்ஜஸ் தான். நான் வைக்கிறேன், அப்புறமா பேசுறேன். நீ மட்டும் தூங்கிடாதடி, ஓகேவா? நான் வச்சிடுறேன். 2963. ஓகே, ஏறுங்க மேடம். எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? கொஞ்சம் ஸ்லோவாவே போங்க. முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு, உங்க கண்ணுக்கு அது தெரியலையா? ஓகே மேடம். ஏய், அந்த பக்கம் தானே போறோம், எதுக்கு இந்த பக்கமா போற? அந்த சைடு ரோட் ஒர்க் நடக்குது, அதான் இந்த பக்கம் போறேன் மேடம். நான் டெய்லி அந்த ரூட் வழியா தான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். காலையில கூட அந்த ரூட் வழியா தான் போனேன், எனக்கு தெரியாதா? மேம், இன்னைக்கு ஈவினிங் தான் வேலையை ஆரம்பிச்சாங்க. நான் முதல்ல அந்த ரூட்ல தான் வந்தேன். சந்தேகமாகவே அடடா, இந்த பிரச்சனை வரையா? என்னாச்சு?
வண்டி நின்றுடுச்சு, ஏதோ ரிப்பேர்னு நினைக்கிறேன். நேற்று தான் சர்வீஸ் பண்ணேன், பட் எதிர்பார்த்தேன். நீ இந்த ரோட் வழியா கூட்டிட்டு வரும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. ஒன்னு சொல்லி ஒன்றும் இல்லை, இது எல்லாத்துக்கும் அந்த ஹெச்ஆர் தான் காரணம். அவன் என்னையா பண்ண? குழால தண்ணி வரலன்னா ஹெச்ஆர் தான் பிரச்சனையா? ச்சே, கால் கடை கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இங்க பாரு, சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் தள்ளியே இரு. ஏதாவது தப்பா நடந்துக்கணும்னு நினைச்ச அட பாவி, அப்புறம் அசிங்கமாயிடும். சாரி அடி பாவி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்னதாங்க உங்க ப்ராப்ளம்? வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ சைக்கோ ரேபிஸ்ட் கேபிட்டல்ல சுத்திட்டு இருக்கான்னு நியூஸ் சொன்ன மாதிரியும் அது நான் தாங்கிற மாதிரியும் ஏறி இறங்க பாக்குறீங்க. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருந்தா உங்களை பிக்கப் பண்ண ஏதாவது பாய் ஃப்ரெண்டை வர சொல்லி இருந்திருக்கணும். எதுக்காக எங்களை புக் பண்ணி இப்படி சந்தேகப்பட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்க? சாரி மேடம். வந்ததுல இருந்தே நீங்க வேற மாதிரி பாத்தீங்களா, அதான் கோவப்பட்டேன். இதுல என் பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு. ஆஃபீஸ் ஐடி கூட இதுல இருக்கு. நான் பிஐஏ ஒரிஜினல்ஸ்ல கண்டென்ட் மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க, இதை பத்திரமா வச்சுக்கோங்க. ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே வாங்கிக்கிறேன். சின்ன வேலை செய்யறவங்களை எல்லாம் கேவலமா நினைக்காதீங்க மேடம். அதுலயும் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்செல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்க. Any work that uplifts humanity has a dignity. கர்மம், இப்போதான் இப்படி ஆகணுமா? ச்சே. ஹலோ பாய், என்னண்ணா இது? இனிமே ரிப்பேர் ஆகாதுன்னு என்கிட்ட 2000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்குனீங்கல்ல? என்னாச்சு பாய், எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? இந்த மாசத்துல இது 3வது முறை ரிப்பேர் ஆகுதுண்ணா. நாளைக்கு வண்டி எடுத்துன்னு வாங்க பாய். இந்த நேரத்தில் என்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்குங்க. ரெடி பண்ணிடலாம் பாய், பணம்லாம் தேவையில்ல. தண்ணி வேணுமா? நோ. அதுல என்ன ஏதாவது கலக்கி கொடுப்பாங்கன்ற ஒரு பயமா? எல்லா கடையை நேரத்துக்கு மூடி இருக்க வேற. ச்சே, எல்லாமே சொதப்பிடுச்சு. அம்மா சொல்லுமா. கண்ணா, இன்னும் என்னடா வீட்டுக்கு வரல? அம்மா, அது நான் இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கேம்மா. இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கியா? இவ்ளோ நேரம் என்னடா வேலை? சீக்கிரம் வாடா. கொஞ்சம் வேலை இருக்கு. நீ சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு படுமா, நான் வந்துடுறேன். என்னடா, ஏதாவது பிரச்சனையா? அது என் கொலீக் ஒரு பொண்ணோட வண்டி நின்னுடுச்சு, அதான் அவங்கள டிராப் பண்ணிட்டு வந்துடலான்னு. அப்படியா? சரிடா, பத்திரமா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துரு. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னோட பேர் மேக்னா. ஓ, நல்ல பேர். என் பைக் இன்னும் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல. இனி இது கிளம்பாது. உங்களுக்கும் இங்க கேபிடோ புக் பண்றது கஷ்டம்தான். எப்படியும் உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. ஸோ இங்கிருந்து உங்க லொகேஷன் 2 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. வாங்க, ஐல் வாக் வித் யூ. உங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். Okay guys, that was the first part of this short film. So see, இந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அவங்கள ஒப்போஸ் பண்ணி பேசுகிறதான்னு தெரில. ஏன்னா அவங்களோட சைட்லையும் நியாயம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலத்தில் இட்ஸ் நாட் ஈஸி டு ட்ரஸ்ட் அ ஸ்ட்ரேஞ்சர். ஸோ அவங்களுக்கு இருக்கிற சந்தேகமும் அந்த பையனும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவனும் நடந்துக்கிட்டான். இந்த சென்ஸ் இனிஷியலி அவனும் சிரித்தான் when she called him பொறுக்கி to her friend. பொறுக்கி மாதிரி இருக்கான்னு பார்க்கும்போது அவனும் சிரித்தான். பிகாஸ் அவனுக்கு உண்மை தெரியும், இந்த காலத்தில் யாரை நம்பணுன்றது நம்மளுக்கு தெரில. ஸோ காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு அந்த விதத்தில். ஸோ அந்த விதத்தில் அவன் சைட்லேயும் நியாயம் இருக்குது, பையன் சைட்லேயும் நியாயம் இருக்குது. தட் when he said any work that uplifts humanity is
இட்ஸ் சம்திங் வர்த் டூயிங். ஸோ அவள் சொன்னதுலேயும் நியாயம் தான் கரெக்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. பட் யா ஓகே, ஸ்டோரி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது எப்படி முடியுது, இப்போது பைக் வேறு என்ன பண்ணுறது நடுவில் சொதப்பிடுச்சு. ஸோ இங்கேருந்து எனக்கு கதை எப்படி போன்றது செகண்ட் ஹாஃபில் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ செகண்ட் ஹாஃபில் மறுபடியும் எப்படி போகுதுன்றது பார்ப்போம். ஓகே, until I meet you in that video which is coming soon, this is your Joe signing off from Blah Blah with Joe. Bye bye.